என்ன மச்சான், உன் ஆளை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போல? அவள் தான் எப்போவுமே என்னை விட்டு போயிட்டாளே, அவளை நினச்சி நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? நேற்று ஒரு பிள்ளையை பார்த்தேன்டா, அவளை நினச்சி தான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இது எத்தனாவது லவ்டா? இதுவா, ஒரு 5வது லவ்டா. சரி, அந்த கதையை சொல்லி கேட்போம். நேற்று ஒரு லவ் மூவி பார்த்தேன்டா, பார்த்துட்டு அப்படி தூங்கிட்டேன்னா ஒரு கனவு வந்துச்சுடா. அந்த கனவுல நீயும் வந்த. நானா? ஆமாம். சரி சொல்லி கேட்போம். நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேனா, அப்போது டேய் இங்கே வாடா, ஒன்றா இங்கே வா. டேய் அப்புறம் கூப்பிட்றேன்டா. ஏங்க நில்லுங்க. ஏங்க, யாரோ பண்ண தப்புக்கு என் ஃப்ரெண்டு அடிச்சிருக்கீங்களே, அவன் தான் உங்கள் மேலே பேப்பர் வச்சுனான்னு உங்களுக்கு தெரியுமா? சாரிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். டேய் தம்பி கொஞ்சம் நெல்லு. முன்னாடி ரோஸ் கலர் சுடிதார் ஒரு பொண்ணு போச்சு, பார்த்தியா? இல்லையேக்கா, நான் பார்க்கலையே. டேய் தம்பி, நேற்று ஒன்று அடிச்சது ரொம்ப சாரிடா. நேற்று தான் சொன்னீங்களேக்கா, அதுதான் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீங்கள் எப்போவுமே தனியாக தான் போயிட்டுருப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு எங்கே? அவனா ஊருக்கு போயிருக்கான், 10 நாள் கழிச்சு தான் வருவான். சரி, நீங்கள் எப்போவும் தனியாக தான் நடந்து போவீங்களா? இல்லைங்க, என் கூட பிஸ்தான்னு ஒரு பொண்ணு வருவா, இன்றைக்கி அவள் என் கூட வரல. அக்கா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? கிடையாது, நான் ஒரு டான்ஸர். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, தித்தித்ததை சதிக்குள் என்னோடு ஆடுவாவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட, இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட, என் கண்ணனே வாடாவா, விஷம கண்ணனே வாடாவா. கண்ணுக்குள் கொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா, தித்தித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவாவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட, இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட, என் கண்ணனே வாடாவா. அந்த கதையை கொஞ்சம் சொல்லி கேட்போம். அக்கா, என் ஆள் தேவதை கணக்காக இருப்பாக்கா. அவளை நான் முதல்ல ஒரு கோயில் திருவிழாதாக்கா பார்த்தேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவளிடம் என் காதலை சொல்ல பயம் எனக்கு. ஆனால் என் நண்பன் தான் பெரிய தைரியசாலியாச்சே, அவள் தான் அவளிடம் போய் காதலை சொன்னான். ஆனால் அவளும் ஒரு வாரம் டைம் கிடையாது. அதில் நான் பட்ட கஷ்டம் இருக்கே. பிள்ளையாரே, நான் ஒரு பிள்ளையை சின்சியராக லவ் பண்ணுறேன், அது உனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறது கேளு. அந்த பிள்ளையை என் கூட நீ சேர்த்து வச்சேன்னா உனக்கு 101 தேங்காய் உடைப்பேன். இல்லைன்னா பார்த்துக்கோ, உனக்கு தேங்காயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி, உன்னை நம்பி போகிறேன், நல்ல முடிவை தருவேன் நம்புகிறேன். என் அழகே, உன் கண்களை விட பிரகாசம் தரும் நட்சத்திரம் இந்த உலகில் உள்ளதா? இல்லையே. இரவில் உன் அழகை ரசிக்க நிலாவும் உன் வீட்டின் ஜன்னல் வெளியில் தவம் கிடக்குமே, அது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? செல்லும்போது மரணத்தை அல்லவா விடையாக கேட்கும். காலையில் சந்திரன் உன்னை காதலித்து விட்டு செல்லும்போது இதயத்தின் குருதியை இந்த வானம் எங்கும் பரப்பி செல்லுமே, இதுவும் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? இந்த இருவருக்கும் உன்னை பார்க்க அனுமதி கொடுத்து விட்டாய். எப்போது எனக்கு உன் அறையில் வசிக்க அனுமதி தருவாய்? இப்படியே ஓகே சொல்லிட்டா. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாக்கா?
சொல்லு தம்பி. சீனியர், உங்களுக்கு ஒரு அக்கா ஃபோன் போட்டாங்களாம், நீங்கள் எடுக்கலையாமே? அப்படியா? யாரு? அவங்க பேர் ஜானு, கிரவுண்டில் வெயிட் பண்ண. அப்புறம் என்னாச்சு?